20/12/2025 காருண்யா 735க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். சரிங்களா? நேற்றுக்கு பாருங்கள், ரிசல்ட்டு 9-4-8-6. ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோன்னு தான் சொல்லணும். 3க்கு பவர் 8 வந்திருக்கு, 9க்கு பவர் 4 வந்திருக்குது. 9 டி போர்டுக்கு போயிருக்குது. சரிங்களா? ரிசல்ட்டு 4-8-6. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், ஏதாவது ஒரு நம்பர் பவரில் வந்துருமோன்ட்டு. 41-46, 1க்கு பவர் 6, 81-86. பாருங்கள், ஜோடி நம்பர் எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? 4-8-6 சூப்பராக அப்படியே 4 மட்டும் உள்ளே வச்சு 8-6 அப்படி திருப்பி போடணும். அழகாக வின்னிங் வந்துருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 4 நம்ம வெளியில் வச்சுருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவரில் போச்சு, இல்லைன்னா பாக்ஸ் வின்னிங் வந்திருக்கும் நம்மளுக்கு. 4 சி போர்டுக்கு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணேன். ஆனால் 4 ஏ போர்டுக்கு போயிருக்குது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான். கொஞ்சம் அழகாக ஒரு நம்பர் பவர் பண்ணியிருந்தோம்னா சூப்பராக வின்னிங் வந்திருக்கும். இதில் நான் சொன்ன மாதிரி 2 நம்பரோ 3 நம்பரோ வரும் நாளைக்கு கண்டிப்பாக அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா 2 நாளாக ஒவ்வொரு நம்பர் எடுத்துக்காங்க. ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் அடித்தாங்கல்ல, சேர்த்து வச்சு 3 நம்பரு கூட வந்துடும் தான் நினச்சேன் நான். அதே மாதிரி பாருங்கள், 6, 4, 8 3 நம்பரும் உள்ளே வந்துச்சு. 4, 8, 6 அப்படியே கீழேருந்து மேலே வந்தீங்கன்னா அப்படியே 3 நம்பருமே நம்மளுக்கு உள்ள ரிசல்ட்டாக வந்துருச்சு. 2 நம்பர், ஒரு நம்பர் மட்டும் பவரில் வந்துருச்சு. இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு அருமையான வின்னிங் எடுத்துருக்கோம். இதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்குறது. சரிங்களா? இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? பார்த்து இது பண்ணிக்கோங்க. நாளைக்கு காருண்யா 735 என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஆல் போர்டு நாளைக்கு 7-3 கொடுத்துருக்கேன். சப்போர்ட்டுக்கு 1ஆம் நம்பரு, 7க்கு பவர் 2, 3க்கு பவர் 8, 1க்கு பவர் 6. சரிங்களா? நாளைக்கும் சி போர்டில் ஒரு 6 வரலாம், இல்லைனா 1 வரணும், இல்லை 0 வரணும். சரி, இதுதான் மெயினாக வரணும். சப்போஸ் மிஸ் ஆனால் இந்த 7ஆம் நம்பர் வரலாம். 7ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரலாங்க. அதேமாதிரி நான் வந்துட்டு சி போர்டுக்கு மட்டும் வர நம்பர்களை கொஞ்சம் சொல்லிடுறேன். ஒரு 4-5 நம்பர் வந்துடும் எப்படினாலும். 3ஆம் நம்பர் கூட சி போர்டுக்கு வரலாங்க. சரிங்களா? 3ஆம் நம்பர் ஒன்று பி போர்டில் அடிக்கணும், இல்லை ஏ போர்டு, இல்லை சி போர்டு. அதுவும் அந்த மாதிரி வருது. உங்கள் கால்குலேஷனில் அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. எனக்கு 8 பி போர்டில் இன்றைக்கி அடித்ததுனால நாளைக்கு 3 நான் பி போர்டில் வச்சுருக்கிறேன். இல்லைனா இந்த 1ஆம் நம்பரும் பி போர்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிசிக்கு ஒரு 16ங்கிற நம்பர் வரணும். இந்த கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? பிசிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 16ஆக வரணும், இல்லை 11, இல்லை 66ஆக வரணும். சரிங்களா? அந்த மாதிரியும் வரலாம். அதனால தான் நான் அப்படி வச்சுருக்கிறேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4ஓ 9ஓ வரணும். அப்படி இல்லைன்னா 7ஆம் நம்பர் வரணும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதிகபட்சமாக எனக்கு சி போர்டுக்கு 0 வரணும், இல்லைன்னா 1ஆம் நம்பர் திருப்பி அடிக்கணும். சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பரில் வந்துட்டு 20, 30, 40, 67, 16, 71, 91, 45. சரிங்களா? ஒருவேளை வந்துட்டு 0 வரலன்னா 5ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 5ஆம் நம்பர்னு வந்தால் பி போர்டில் வரலாம். சரிங்களா? அது வந்து சி போர்டுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். 5ஆம் நம்பர் வந்தால் பி போர்டுக்கு அதிகபட்சம் வரலாம். சரிங்களா? 0 இல்லாமல் இருந்தால் அப்படிங்கும்போது 3 வந்துட்டு நம்மளுக்கு சி போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? சி போட ஏ போட போகிறதுக்கு இருக்கும். நம்ம எப்பவும் கொடுக்குற அந்த 6 நம்பரில் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் இன்றைக்கி கிடச்சிருக்கா, அதை வச்சு நம்மளுக்கு 2 நம்பர் நாளைக்கு உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் 2 நம்பர் உள்ளே வரணும், இல்லைன்னா டபுள்ஸ் வரணும். சரிங்களா? 61, 83, 94. ஓகேங்களா? நாளைக்கு இந்த 6க்கு இதான் வரணும். சரிங்களா? அதுமாதிரி நாளைக்கு ஒரு டபுள்ஸுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு. நாளைக்கும் கண்டிப்பாக டபுள்ஸோ ட்ரிபிள்ஸு கூட அடிக்கலாங்க. ஆமாங்க, கொடுத்துருக்க நம்பரில் ட்ரிபிள்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. உங்கள் கணிப்பில் வருதா பாருங்கள். 3, 6, 0, 4. சரிங்களா? சப்போஸ் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, டபுள்ஸோ ட்ரிபிள்ஸோ வந்துச்சுன்னா இந்த நம்பர்கள் வரலாம். இதில் மிஸ்ஸிங்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர், அதுவும் டபுள்ஸாகவே வரணும். ஆனால் நான் கொடுக்கல. உங்கள் கணிப்பில் வருதா பாருங்கள். 2 மெயினாக வரணும், வரல. நான் அதை எழுதலை. சரிங்களா? 2க்கு பவர் 7 எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏன்னா 5 நம்பரும் கொடுத்தாச்சு. வந்தால் மெயினாக 2 வரணும். ஆனால் 3 தான் மெயினாக வரணும். ஏன்னா 3 வந்து டபுள்ஸாகவே வரணும். அது வராமல் இருக்குது. அதனால் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? உங்கள் கணிப்பில் வருதா பாருங்கள். அதுமாதிரி 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 916, 791, 420, 450, 670, 201, 430, 302. இது 302ஆகவும் வரலாம், 203ஆகவும் வரலாம். 203
எப்படினாலும் பாக்ஸில் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம பாக்ஸுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் 3 சி போர்டுக்கு வந்தால் 2 3 2 0 3 அடிக்கணும், இல்லைன்னா 2 5 3 அடிக்கணும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 4 5 இருக்குது. இதை ஒரு நம்பர் பவர் ஆச்சுன்னா என்ன வரும்? 453ங்கிற மாதிரி வரணும். சரிங்களா? அதுதான், ஏதாவது ஒரு நம்பர் பவர் ஆனாலும் நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கு தான் வீடியோவை எப்பவுமே தள்ளி தள்ளி பார்க்கக்கூடாது. சொல்கிறத கரெக்டாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு விளங்கும், புரியும். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.